ஓகே கைஸ், நம்ம டெய்லி ஒரு கேம் செஸ் விளையாட போகிறோம். நான் என்னென்ன மூவ் பண்ணுறேன்னு என்னோடய ரேஸ்னில் சொல்ல போகிறேன். ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ டெய்லி ஒன் கேம் நம்மளோட ஃபுல் ஃபோக்கஸோடு நம்ம ஆடுவோம். ஒரு 1 மந்த் கழித்து நம்ம எவ்வளோ பெட்டராக இருக்கோம்னு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி ஒரு கேம் 10 minutes. ஓகே, ஓகே அவங்க இங்கே வரத்துக்கு தான் பார்க்குறாங்க, which they can. நான் அதை பிளாக் பண்ணுறதுக்கு இதை கொண்டு வரேன். ஓகே, இப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, இங்கே கொண்டு வந்துடணும். அவங்க இங்கே வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஓகே இப்போது அவங்க வந்துட்டு ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. ஓகே, ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, அவங்களோட இன்னொரு ருக்கையும் எடுத்துக்கலாம். ஓகே, அவ்வளோதான் கைஸ். எனக்கு தெரிஞ்சு நம்ம நல்லா விளையாண்டோம்னு நினைக்கிறேன். ஆனால் 3 மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். நம்ம அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கேம் ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட ஓகே, இந்த கேம் ரிவ்யூ போகிறோன்னா அதுவே சொல்லிடும். நம்ம அது சொல்லாமல் எப்படி நம்ம பார்க்குறதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம இங்கே போயிட்டு ஓகே, ஃபஸ்ட்டு மூவ் அவங்க இது பண்ணியிருக்காங்க. அவங்க வந்துட்டு இது பண்ணுறாங்க. இந்த இடத்துல நம்மளால் இதை பிளாக் பண்ணுறதுக்கு எதுனா பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்குறப்போ இது பண்ணுறோம். ஆப்வியஸாக அங்கே இது பண்ணுறப்போ நம்ம என்ன பண்ணணும், இதுதான் பண்ணுறோம். அவங்க இங்கே வந்துடுறாங்க.
இங்கே வந்துட்டு நம்ம ஏதோ பெரிய தப்பு பண்ணியிருக்கோம். இல்லை, இது வந்துட்டு நம்ம இப்படியே போகிறோன்னு கூட வச்சுக்கோங்க. அவங்க நெக்ஸ்ட்டு இங்கே கொண்டு வருவாங்க. நம்ம இப்போ இதை பண்ணோம்னா ஓகே, இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லுது, இங்கே போக சொல்லுது. ஓகே, அது இந்த இதே தான் வந்துட்டு இன்னும் பவர் ஆட் பண்ணுது. பட் இது ஒரு பேட் பிளேஸ் தான். சரி, ஓகே, நம்ம வந்துட்டு இந்த பிளேஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடி இது வரைக்கும் கரெக்டாக இதை எடுத்தது தான் தப்புன்னு சொல்லுது. ஸோ நம்ம இதை பண்ணியிருந்தா அவங்க இங்கே வராங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே வெட்டிடலாம். ஓகே, அப்படியே இருக்குது. ஸோ இந்த பொசிஷனில் லைக் இதை வெட்டுறதை விட இந்த பிஷப்பை வந்துட்டு நம்ம அட்டாக் பண்ணுறது தான் பெட்டர். ஓகே, இது நம்மளோட ஃபர்ஸ்ட் மிஸ்டேக். ஓகே, நம்ம ஆக்சுவலாக பிளாக். ரெண்டாவது மிஸ்டேக் வந்துட்டு நம்ம இதை ப்ரொடெக்ட் பண்ணுறோம், ஆனால் அவன் வந்துட்டு இதை சொல்கிறான். சரி, நம்ம இப்போ இவன் சொல்கிற மாதிரியே போயிருக்கோம்னு வச்சுக்கோ. அவன் இதை வச்சு வெட்டினானா ஓகே, இதுவும் ஒரு நல்ல மூணு தான் சொல்லுது. நம்ம என்ன இதில் பண்ணோம்னா லைக் நம்ம இங்கே போயிட்டு அதுக்கப்புறமேல்ட்டு அவன் இங்கே வரானோ இல்லை இங்கே வரானோ, லைக் நம்ம இங்கே போகலாம் இங்கே போகலாம், செக் ஆயிரும், இது அடிக்கலான்ற இதில் போகணும். அவன் கரெக்டாக இது வேறு வச்சுட்டான். ஸோ இதுதான் நம்மளுக்கு ஆக்சுவலாக ஒரு டர்னிங் பாயிண்ட்டாக இருந்தது. ஓகே, நம்மளால் வந்துட்டு இதை செக் வச்சுருக்க முடியுமா? ஓகே, இது வரேன், இது ஒன்றும் இல்லை. ஓகே, இங்கே ஒரு செக்மேட் இருந்திருக்கு, நம்ம அதை பார்க்கலாம்.
ஓகே கைஸ், ஸோ இப்படி தான் விளாடணும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நம்ம நாளைக்கு பண்ண பார்ப்போம். இதில் முக்கியமாக நம்ம கற்றுக்கிட்டது என்னென்னா, இந்த மாதிரி பொசிஷனில் நம்ம வந்துட்டு இதை வெட்டுறாங்கன்னா இதை வெட்டுறதை விட பிஷப்பை வந்துட்டு அனுப்புறது தான் பெட்டர். ஓகேவா? இதை அறுக்கிறது ராங். அதுதான் நம்மளோட டேக்அவே. நம்ம இன்னைக்கு இந்த ஒரு டேக்அவே இருந்தால் போதும். மற்ற இதெல்லாம் நாம் நெக்ஸ்ட் கேமில் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஓகே, பை கைஸ்.